மாடல்னு கேள்வி பண்றவங்களுக்கு பெரியாரோட கைத்தறியே போதும்னு முதலமைச்சர் உங்களுக்கான பதிலா பாத்துருக்கீங்க. நீங்க அதிகமா விமர்சனம் பேசுறீங்க. கைத்தடி இப்ப உங்களுக்கு பயன்படுதா? பயன்படுதா? இதுல இருந்து தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. கடைசியா குச்சியை உண்டிட்டிய, தடியை உண்டிட்டிய. நீங்க தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி, கல்யாணம், திராவிட மாடல் என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். இதுதான் இப்ப நடக்குதே. இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல். உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல். இந்த குச்சி பெரியார் கைத்தடிதான் திராவிட மாடல். எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதாக திராவிட மாடலா? ஒரு தம்பி, நீ என்னத்தையோ சொல்லு, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு, அதை மட்டும் சொல்லு. நான் சொல்லல, எனக்கு தெரியல. திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்லு. எனக்கு தெரியலப்பா. தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லணும் எனக்கு தெரியல, கேட்டு சொல்லு. அதை விடுவோம். திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம். திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல், அது எதை குறிக்குது? ஒரு கட்டுரை எழுதிருக்கீங்க, எனக்காக தான் எழுதிருக்கீங்க. திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது, ஒரு இனத்தை குறிக்கிறது, ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது, ஒரு பண்பாட்டை குறிக்கிறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு மொழியை குறிக்கிறது, அது ஒரு வாழ்வியலை குறிக்கிறது. அது குடுகுடுப்புக்கார நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது, வாழ்க்கை குறிக்குது, நிறைய குறிக்குதுங்க. பாப்பா என்னன்னு சொல்லுப்பா. சும்மா ஏதோ செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு திராவிடம் என்றால் இதை குறிக்குது, இப்படி இது கோட்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியுதா? மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரபு இனம். சரி, யாரெல்லாம் திராவிடர்? என்ன கேட்டியல்ல, யாரெல்லாம் தமிழர்னு? யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்போ ஒண்ணு நீங்க தமிழியம்னா சொல்லியிருக்கலாம். திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்களாவது சொல்லியிருக்கலாம். இல்ல, சரி திராவிடம்னு சொன்னீங்க. இதுல தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்றாங்களா? நேத்து வந்த ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்ற. அமெரிக்க மொழியல் ஆய்வறிங்க, ஜப்பான் மொழியறிங்க சுஷ்மோனால இருந்து அலெக்ஸ் மொழியில இருந்து, ஏன் நம்ம ஐயா மோடியே ஊரா பேசி வர்றாரு. நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு. எவ்வளவு பெரிய இலக்கிய வளம், எவ்வளவு பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல, அதான் வெறியா வருதுல. என் தம்பி அதை வச்சுதான் போட்டான். நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன். நீ யாருன்னா நான் சீமா, நான் தமிழன், நான் தான் சொல்லுவேன். நீங்க திராவிடர், நீங்க ஏய், அதான் விடுதலை படம் பார்த்தீங்களா, குத்துறான்ல, வாடா நாலாவது பிறந்தானா நாலாவனா அப்படின்னா, டேய் என் பேரு கருப்பண்டா, நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன். நீ சொல்றது பேர் இல்லடா. அதான் இது, அந்த குத்துனாதான் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா எதையாவது இதனை நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிடம். உனக்குன்னு ஒண்ணு இல்ல, ஓடுறது சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா திராவிட இலக்கியம், திராவிட இது சொல்லே. கால்டு வெள்ளே சொல்றான், நான் மனுஸ்மிருதியில இருந்து எடுத்தேன்ட்டு. மனுஸ்மிருதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா? வடக்க இருந்து தெற்க அப்படியே நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம்ங்கிற சொல். பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா, அவங்க கடைகளுக்கெல்லாம் மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி, பிராமண பெண்கள் தங்களுடைய இதுல இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா? ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன? இங்க இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுன்னு தான் இருக்குது. சங்கராச்சாரியாரே, நம்ம ஆளு ஞான சம்பந்தரே திராவிட சிசுன்னு தானே அவங்க சொல்றாங்க.
குழப்புறது. அமைக்கிறதுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து மாநில அரசு வந்து எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கிறது மத்திய அரசு வந்து கூடிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன், இந்த நீங்க அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கு மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்ட்ட தான் நீங்க கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில போட்டாங்கன்னு நீங்க பார்த்தீங்க. ஒன்னாலதான் இது நடந்ததுன்னா இல்லை ஒன்னாலதான் நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. இவங்க 2 பேரால தான் நடந்ததுன்னு. ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்க எதிர்க்காம இருந்தீங்கன்னு இது குறிப்பா ஐயா தம்பிதுரை மேல அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துரைமுருகன் மேல சொல்றாங்க. இப்படி மாறி மாறி சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. மத்திய அரசு தெளிவா சொல்லுது, நாங்க இந்த இதை கொண்டு வரும்போது நீங்க எந்த எதிர்ப்புமே காட்டலைன்னு. அப்போ உங்க தீர்மானம் ஏமாற்றுதானே? 2 ஏக்கர் தான் நாங்க எடுத்திருக்கோம் இந்த பள்ளியூர் பாதுகாப்புக்கு. மற்றபடி நீங்க வந்து எடுக்கலான்னு சொன்னது. இப்ப எல்லாவற்றையும் நீங்க டால்மியாவுக்கு நீங்க 10,000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு? அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு? ஒரே கேள்விதான். கொண்டு வந்தது காங்கிரஸ்னு வச்சுக்கிடுவோம். இந்த கட்சி திணிச்சது எது? இந்த நிலத்தில் இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாம இதை நட்டுட்டு போயிட்டான அணு உலைய? இல்ல ஸ்டெர்லைட் வந்துருச்சா? மீத்தேன் வந்துருச்சா? இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துருச்சா? எப்படி வந்தது? அதே மாதிரிதான் இது. இவங்களுக்கு தெரியாம நீற்று ஆய்வு மலையை தோண்டப்பட்டுச்சா? இவங்களுக்கு தெரியாம மலை வெட்டி களவு போதா? இவங்களுக்கு தெரியாம குப்பையை கொட்டிட்டு ஓடிடானாவே? அது மாதிரிதான் இது. மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்துல தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்க ஒரு வெற்றா தீர்மானம் போடுறீங்க. உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்க நேசிக்கிறதா இருந்தா அது வேணா நீங்க டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா பல கிலோமீட்டர் நீங்க தோண்டி போனீங்கன்னா அது திறந்த வெளியில வெட்டி எடுக்கும் போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீட்டுனா ஆய்வுலாம் தம்பி, நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்றாங்க லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும்ங்கிறாங்க. சும்மா இருக்கும் போதே சுவாச கோளாறு வருது. இதில் லட்சக்கணக்கான டன், அதுல உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்யறது. அந்த வெடிமருந்து வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி. இதெல்லாம் நீங்க எதையாவது நம்புற மாதிரி இருக்குதா பாருங்க. அப்ப அது கேப்பாரற்ற ஒரு தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். நான் போய் போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க வந்து அனுமதி தராம காவல்துறையில் இருக்குது. நான் நீதிமன்றத்துக்கு போறேன். அப்ப வந்து நீதிமன்றம் கூட கேட்குது அது ஏதோ கார்த்திகை தீபமாமே அப்படின்னு. நான் உயிரோடு இருந்தா தானே தீபம் எரியாது. அதனால நீங்க எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்ப தடை மீறி தான் நான் போறேன். இங்க எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டியா ஒரு போராட்டம் நாங்க அது கேக்குது. மத்திய அரசு சொல்லுது, அப்போ நீ நான் கேட்கும்போது ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்துட்டிய அப்படின்னு. இப்ப கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பா அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்யலாம் எடுக்கலாம்ங்கிறதுலதான் அந்த முடிவுலதான் இருக்குது. இப்ப நாங்க எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டிதான் நீங்க நிலத்துல ஒரு புல்லு, ஒரு கல்லுல ஒரு புல்ல கூட நீ தொடணும். அது என்ன நாங்க எந்த பரம்பரையில வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறத போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்க. அது அந்த காலத்துல அப்ப என்கிட்ட ஒன்றும் படை இல்லை, நாங்க இவ்வளவு பெரிய கூட்டம் இல்லை. அதனால நீங்க எல்லாம் ஆட்டம் கட்டிட்டீங்க. நான் தான் சொல்றேன், நீ ஏர்போர்ட் கட்டிடு, 5000 ஏக்கர்ல பார்ப்போம். எங்க அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிரு பார்ப்போம். என்னை தாண்டி தான் நீங்க என் நிலத்துல வந்து நீங்க இது பண்ணு. நீ பெரிய ராணுவத்தை கொண்டு வா, அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு தீர்மானம், ஒரு சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம். கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ இப்ப எல்லாம் போயா அப்படின்னு போயிடுவோம். அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையும் தோண்டி எடுத்துட்டு போன்னு சொல்றதுக்கா? அதனால அது தீர்மானம் வெற்றி தீர்மானமா போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனாலதான் நாங்க போய் போராடணும். இப்பவும் சொல்றேன், என் மக்கள் பதட்டடைய தேவையில்லை. உறுதியா நாங்க போராடி தடுப்போம். தமிழ்நாட்டோட உட்கட்டமைப்புக்கும் மேம்பாட்டுக்கும் வாஜ்பாய் வந்து ரொம்ப பங்காற்றிருக்காரு. மதசார்பற்ற கொள்கையா இருந்தாலும் மதசார்பு இல்லாம இருந்தார் அவரோட ஆட்சி காலம்னு சொல்லி முக ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு புகார் அதை ஏ டீம் சொன்னதை பி டீம் வந்து கேட்கிறீங்களே நீங்க.
சொல்லிதானே ஆனும். அவங்க அமைச்சரவையில் 5 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. ரைட் மேன் ராங் பார்ட்டின்னு சொல்லி எல்லாம் பேசி போயிட்டாங்க. இப்போ அது பேசித்தானே ஆகணும். அதை நம்ம ஒன்றும் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. சரி, மதிப்புமிக்க பெரியவர், நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்திருக்கிறார். அதனால அவர் இல்லை, மதிக்க வேண்டியதான் அவர்.